தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கரும்புச்சாறு பிழிதல், பஜ்ஜி சுட்டு தருதல், கோலாட்டம் ஆடுதல், மாட்டு வண்டி ஓட்டுதல் என பல்வேறு முறைகளில் வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் தேவதாஸ் சேலம், ஏற்காடு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் அங்கிருந்த கடை ஒன்றில் கரும்புச்சாறு பிழிந்து கொடுத்து வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்தார். இதைத் தொடர்ந்து அருகில் இருந்த சாலை ஓர பலகார கடையில் பஜ்ஜி சுட்டும் அசத்தினார். ஏற்காட்டில் உள்ள பிரபல உணவகத்தின் உரிமையாளர்தான் வேட்பாளர் தேவதாஸ். ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் தெள்ளார் பகுதியில் உள்ள கடையில் தேநீர் போட்டுக் கொடுத்து மக்களின் கவனத்தை ஈர்த்தார். அவருக்கு ஆதரவாக தாத்தா பாட்டியும் இசைக்கு ஏற்ப நடனமாடி வாக்கு சேகரித்தனர். திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை கந்தர்வகோட்டை மக்கள் கோலாட்டமாடி வரவேற்றனர். அவர்களோடு இணைந்து கருப்பையாவும் ஆட்டமாடி வாக்கு சேகரித்தது காண்போரை கவர்ந்தது. தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் நீண்ட நேரமாக குலவையிட்டும் உற்சாக வரவேற்பளித்தனர். தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் திருவையாற்றில் வாக்கு சேகரிக்கும் போது பெண் ஒருவர் சாமியாடி குறி சொன்னார். அந்த பெண்ணிடம் ஆசி பெற்ற சிவனேசம் இளநீர் வெட்டி கொடுத்தும் இரட்டை மாட்டுவண்டி ஓட்டியும் வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி வேட்பாளர் குமரகுரு பரப்புரையின் போது அதிமுகவை மறக்க மாட்டேன் என்று கூறி நெகிழச் செய்த மூதாட்டிக்கு சால்வை அணிந்து நன்றி கூறினார்.